பாஜக அதிமுக வந்து பிரச்சாரம் தொடங்க போறாங்க. ஒன்றாக இணைந்து குறிப்பா பாஜக வரக்கூடிய வாரங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான திட்டத்தை முன் வச்சிருக்காங்க. அவங்க இருவரும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது 2021 இருவரும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு பரீட்சார்த்த முயற்சி நடத்திட்டாங்க. 2021 தேர்தலில் அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை, மக்கள் அந்த கூட்டணியை ஏற்கவில்லை, அதனால் அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் என்பதுதான் வரலாறு. இப்ப புதுசா ஒன்னும் அவங்க சேர்ந்துடல, அதனால ஒன்னும் பெரிய மாற்றங்கள் இங்க நிகழ போறதில்லை. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த என்டிஏ அமைத்த குழு வந்து முதலமைச்சர் தான் இதுக்கு ஒரு பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருதி இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் கட்சி சார்பில் ஒரு அமைத்த குழு வந்து டைரக்டா முதலமைச்சர் அட்டாக் பண்றது எப்படி சார்? அதுதான் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்றோம். நிர்மலா சீதாராமன் அவர்களும் எல்முருகன் அவர்களும் வந்தார்கள், மக்களை சந்தித்தார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அது சரி. ஒரு அரசியல் கட்சி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னது சரி. எல்லா கட்சியும் போனோம், அது மாதிரி அவங்களும் வந்தாங்க. எதுக்காக வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுறாங்க? இப்ப அவங்க வந்து வாலண்டரியா உள்ள நுழைஞ்சு ஒரு மூக்க நுழைச்சு ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. வலிந்து 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 வந்து இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு அதை வந்து பிராண்ட் பண்ண பாக்குறாங்க. எப்படி வந்து 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் எவ்வளவு அரசியல் அறியாமல் எழுப்புற கேள்வி இது. 10 நிமிஷம் வந்தா பாராட்டத்தானே செய்யணும். முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் ஏன் வந்தான்னு கேட்கறாங்க. அமைச்சர்கள் வந்தாங்கன்னாக்க பொறுப்புணர்வோடு வந்தாங்க. அமைச்சர்கள் வந்ததில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? முதலமைச்சர் ஏன் நள்ளிரவுல வந்தாருனாங்க? அவ்வளவு பொறுப்புணர்வோட இருக்கிறாரு, தூக்கத்தை கூட பொருட்படுத்தாம கிளம்பி நள்ளிரவுல வந்திருக்கிறாருன்னா பாராட்ட தானே செய்யணும். நான் உங்களை கடுமையா விமர்சிச்சாலும் என் தொண்டர்கள் இறந்து போன நேரத்தில் நீங்க நள்ளிரவு நேரத்தில் போய் என்னுடைய பாதிக்கப்பட்ட தொண்டர்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லணும் விஜய். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில அரசியல் முரண் இருந்தாலும் பகை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம எந்த கட்சி தலைவர் தன் தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று கேள்வி கேட்ட முதல்வரை இதெல்லாம் நீங்க பார்க்காம இப்படி சொல்லியிருக்கிறீங்க பெருந்தன்மையோட அப்படின்னு விஜய் பாராட்ட தானே செய்யணும். பாஜக வந்து அவரை கையில் எடுத்துக்கிறதுக்கு பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறது. அவருக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அவர்கிட்ட ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அவர் இந்த சதிகார சூழ்ச்சிக்கார அரசியல் சக்திகளிடம் சிக்கி அவர் இதுபோன்ற பல நெருக்கடிகளை சந்திக்க நேரும். அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக அவர் சிந்திக்க வேண்டும், சுதந்திரமாக அவர் செயல்பட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, காவல்துறைக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அதுதான் ராணுவத்தை நம்ம மாநில அரசை தாண்டி தான் மற்ற இவங்களா வந்து விஜய் கேட்கல, அவங்களா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒய் பாதுகாப்பு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல, அவங்களா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவருடைய சக்தியை, அவருக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ, அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க அந்த மாதிரி அங்க அவர் கூடுற இடத்துல லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க, நீங்க மிலிட்டரியை கொண்டு வந்து துணை ராணுவ படையை கொண்டு வந்து இறக்குங்க, பாதுகாப்பு கொடுங்க. உங்களை யார் கொடுக்க நான் சொல்றா? திரிபுவாதம் செய்வதில் உலகத்திலேயே கெட்டிக்காரர்கள் பாஜக காரர்கள் தான். அவங்க எல்லா தளங்களிலும் திரிபுவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்கிறார்கள். RSS இயக்கம் இந்த தேசத்தை கட்டுமானம் செய்வதற்கு பெரிய பங்களிப்பு செய்த இயக்கம் என்று அஞ்சல் தலை வெளியிடுகிறார்கள். இதெல்லாம் திரிபுவாதம் தானே. RSS இயக்கத்திற்கு இந்திய தேச விடுதலை போராட்டத்திற்கு என்ன சம்பந்தம்? RSS இயக்கம் தேச விரோத இயக்கம் பலமுறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். இவங்க வரலாற்றை திரிக்கிறார்கள். சிந்துவெளி ஹரப்பா நாகரிகத்தை வந்து திராவிடர் நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இல்ல இது வந்து ஆரிய நாகரிகம், சரஸ்வதி நதிங்கிற நதி அங்க ஓடிச்சு, அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு திரிபுவாதம் செய்யறாங்க. RSS இயக்க வரலாற்றை கொண்டு போய் பள்ளி மாணவர்கள் பாடத்திட்டத்தில் இணைக்கிறாங்க. உலகத்திலேயே திரிபுவாதிகள் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடம் பெறக்கூடியவர்கள் பாஜகவினர். இங்கேயும் அவங்க திரிபுவாதம் செய்யறாங்க. அவ்வளவுதான். டாக்டர் ராமதாஸ் வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் பார்க்க போறதா இல்லையா? பார்க்கறதா இருந்தா உங்களுக்கு சொல்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.